மேஷ லக்னம் எடுக்க போனா கிரகங்கள் இல்லாத அமைப்பு இருக்கும்ல, அதுக்கு என்ன சார் பலன் சொல்றேன்? இப்போ மேச லக்னத்துக்கு என்னெல்லாம் குணம் இருக்கும், எதை வச்சு சொல்கிறோன்னா அந்த லக்னாதிபதி வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மேச லக்னக்காக அந்த லக்னாதிபதிக்கு செட் ஆகானா இல்லையா, இப்போ 10 கேள்வி கேட்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவன் லக்னம் பேஸ் பண்ணி இருக்கானா இல்லை ராசி பேஸ் பண்ணி இருக்கானா. அப்போ அந்த பேஸ் பண்ணும்போது இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இவங்க நிறையா நடந்துருக்குதுன்னா இதை வச்சு நம்ம பலன் சொல்லணும். ஜோசிகாரனுக்கு அவ்வளோ பேர் வேலைக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் கட்டத்தை வச்சுட்டு 5ல் இருந்தால் இப்படிங்க, 7ல் இருந்தால் இப்படிங்க, 7ல் இப்படி ஆயிடுச்சுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது. லக்னத்திலேருந்து அவன் குடும்பஸ்தையும் சொல்லலாம், அவன் மெயின் அவனுக்கு வரக்கூடிய நோயை பற்றி சொல்லலாம், இல்லை அவனோட கல்யாண மன வாழ்க்கையை சொல்லலாம். இப்போ 7ஆம் வீட்டில் ஒரு கிரகம் உட்காந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சனியோ இல்லை எம்டியாகவே இருக்குது. அந்த 7ஆம் வீடு என்னவா இருக்குது, அது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன மாதிரியெல்லாம் பார்வை பெற்றிருக்குது, அது எதில் போய் உட்காந்துட்டு இருக்குது, இப்படி ஒரு பெரிய கணக்குங்க. அந்த பெரிய கணக்கை ரொம்ப சாதாரணமாக ஒரு கோயிலில் போய் நின்று கும்பிட்டுரு, ஒரு சில இடங்கள் மட்டும் வேலை செய்யுது. திருச்செந்தூர் முருகன் கோயில், திருவண்ணாமலை, இதெல்லாம் பெரிய ஸ்தலங்கள்.